அகிலத்து தேவராஜன் இந்திரனின் அரண்மனையில் வசித்த லீலா என்ற அப்சரா தனது அழகு மற்றும் திறமைகளால் பிரபலமானவளாக இருந்தார். ஒரு நாளில் தனது தவறான கர்வம் அல்லது தவறான செயலின் காரணமாக லீலா ஒரு சாபத்தை பெற்றார். அதனால் அவள் மகிஷி என்ற எருமை தலை கொண்ட அசுரியாக மாறினாள். மகிழ்ச்சியாக மாறிய லீலா தேவர்களுக்கும் உலகத்துக்கும் பயம் ஏற்படுத்திய நிலையில் ஐயப்பன் அவளுடன் போரிட்டு அவளை வென்றார். மகிழ்ச்சியின் அழிவுடன் லீலா சாப விமோசனம் அடைந்து தன் அசுர உருவத்திலிருந்து மீண்டார். தனது பிழையை உணர்ந்த லீலா என்ற தெய்வீக வடிவத்துக்கு திரும்பிய பிறகு ஐயப்பனிடம் திருமணத்திற்கு கோரிக்கை வைத்தார். லீலா தனது முன்வாழ்வின் பிணைப்பினால் ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் ஐயப்பன் அதற்கு நான் ஒரு பிரம்மச்சாரி சாமி, வாழ்க்கை நெறிப்படி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளில் என் அனைத்து பக்தர்களின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். அந்த நாள் நான் உன்னை திருமணம் செய்கிறேன். இதை சொன்ன ஐயப்பன் லீலாவுக்கு ஒரு சிறப்பான இடத்தை வழங்கினார். அந்த இடம் தற்போது மாளிகாபுரத்து அம்மன் கோவில் என்று அறியப்படுகிறது. இன்று சபரிமலையில் பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்ட போது மாளிகாபுரத்து அம்மனை திரும்பி பார்க்கின்றனர். இந்த நிகழ்ச்சி லீலாவின் பக்தி மற்றும் திருநிலைமையை மறக்காமல் கொண்டாடுகிறது.